அம்பிகையை கொண்டாடும் காலம் நவராத்திரி. சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி. ஆனால் அம்பிகைக்கு 9 ராத்திரி நவராத்திரி. அனைத்து இயக்கங்களுக்கும் ஆதார சக்தியாக இருப்பவள் அம்பிகையே. அதனால்தான் நம் தேசம் பெண்களை தெய்வமாக போற்றுகிறது. நவராத்திரியின் 9 நாட்களும் துர்க்கையின் பல்வேறு வடிவங்களை வழிபடுவது பாரம்பரியமாக உள்ள வழக்கம். மலைமகள், அலைமகள், கலைமகள் என்ற வரிசையில் முப்பெரும் தேவியர்களையும் நாம் வழிபடுவதுண்டு. நவராத்திரி விழாவில் முதல் 3 நாள்கள் மலைமகளான வீரத்தையும் தைரியத்தையும் வேண்டி அன்னை துர்க்கையை வழிபட வேண்டும். அடுத்த 3 நாள்கள் அலைமகளான எல்லாவித ஐஸ்வர்யங்களையும் வேண்டி மகாலட்சுமியை வழிபட வேண்டும். கடைசி 3 நாள்கள் கலைமகள், கல்வி, ஞானம், கலைகள் வேண்டி கலைமகளை வணங்க வேண்டும். இந்த 9 இரவுகளும் தெய்வீக பெண்மையை கொண்டாடும் விழாவாக நம் நாட்டில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. நவராத்திரியின் முதல் நாளில் அம்பிகையை 2 வயது குழந்தையாக பாவித்து பூஜிக்க வேண்டும். அம்பாளை சாமுண்டி தேவி அல்லது மகேஸ்வரியாக அலங்காரம் செய்ய வேண்டும். முதல் நாளில் பிரசாதமாக வெண்பொங்கலும் சுண்டலும் பழ வகைகளில் வாழைப்பழமும் படைத்து வழிபட வேண்டும். முதல் நாளில் அம்பிகைக்கு உரிய நிறமான பச்சை நிறத்தாலான வஸ்திரங்களை அணிவிக்கலாம். தோடி ராகத்தில் அமைந்த பாடல்களை பாடி அம்மனை வழிபட வேண்டும். இந்த முறைப்படி முதல் நாளில் அம்பிகையை வழிபட்டால் வாழ்வில் வறுமை நீங்கி செல்வ செழிப்பை அம்பிகை அருள்வாள். ஆயுள் பலம் கூடும். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நவராத்திரி வழிபாட்டில் முதல் 3 நாட்கள் வெற்றியை தரும் வீரத்தின் அடையாளமாக விளங்கும் துர்க்கா தேவிக்கு உரியது. அதன்படி 2ஆம் நாள் துர்க்கை அம்மனை ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் வழிபட வேண்டும். பொதுவாக துர்க்கை என்றாலே அழிக்கும் தெய்வம், உக்கிரவடிவானவள் என பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை அது கிடையாது. துர்க்கா தேவி என்பவள் காக்கும் தெய்வம். அம்பிகைக்கு முல்லை மலர் மற்றும் இலை வகையில் மருவு வகை இலையையும் சாற்றி வழிபட வேண்டும். நவராத்திரி 2ஆம் நாளுக்குரிய பிரசாதமாக புளியோதரை மற்றும் பழ வகைகளில் மாம்பழம் வைத்து வழிபட வேண்டும். மஞ்சள் நிறத்திலான வஸ்திரம் அணிவித்து நாமும் அணிந்து கொண்டு கல்யாணி ராகத்தில் அமைந்த பாடல்களை பாடி அம்பாளை வழிபட வேண்டும். அனைவருக்குமே ஏதாவது ஒன்றின் மேல் பயம் இருக்கும். அந்த பயத்தை அழித்து பக்தர்களை காத்து நிற்பவள் அம்பிகையின் வடிவான வராகி அம்மன். அவளே 3ஆம் நாள் வழிபாட்டுக்குரியவள். மகிஷனை வதைக்க புறப்பட்ட படைக்கு தளபதியாய் விளங்கியவள் வராகி அம்மன். கோபத்தின் எல்லையை கடந்தவள், ஆனால் அன்பிற்கும் பக்திக்கும் ஆதாரமானவள். அம்பிகைக்கு சம்பங்கி மாலை அணிவிப்பது சிறந்தது. கல்யாணி துர்க்கை அலங்காரம் செய்து சிவப்பு நிற ஆடை அணிவிக்கலாம். சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். இவ்வழிபாட்டினால் பகை அழியும். பகைவர் மீதுள்ள பயம் அறவே அழியும். வராகியை ராகு காலத்திலும் வணங்கலாம். சீதேவி பிராட்டி மகாலட்சுமி என்ற திருநாமத்துடன் திருமாலை மணந்து மகாவிஷ்ணு சமேத மகாலட்சுமி ஆனார். நவராத்திரியின் 4ஆவது நாளில் அம்பிகையை மகாலட்சுமி வடிவத்தில் நாம் வழிபட வேண்டும். ஜாதி மல்லி மலர்களால் மகாலட்சுமியை அர்ச்சனை செய்ய வேண்டும். பழ வகையில் கொய்யா பழமும் சாதம் வகையில் கதம்ப சாதமும் வைத்து அம்பாளை வழிபட வேண்டும். மேலே சொன்ன இந்த முறையில் விரதமிருந்து அம்பாளை வழிபட்டால் கடன் தொல்லை தீரும். கடன் என்றால் பிறரிடம் நாம் வாங்கிய கடன் மட்டுமல்ல, பிறவி கடனால் ஏற்படும் தொல்லைகள், இன்னல்கள் போன்றவைகளும் தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற முடியும். நவராத்திரி 4ஆம் நாளில் மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை பாராயணம் செய்து வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். சகல ஐஸ்வர்யங்களையும் அருளும் நவராத்திரியின் 5ஆம் நாளில் அம்பிகையின் நாமம் வைஷ்ணவி அல்லது மோகினி. விஷ்ணுவின் தர்ம பத்தினியான லட்சுமியை வைஷ்ணவி என்ற பெயரில் இந்த நாளில் வழிபட வேண்டும். வைஷ்ணவி தேவியை மயில், அன்னம் போன்ற பறவை வடிவத்திலான கோலமிட்டு வழிபடலாம். மனோரஞ்சிதம் அல்லது பாரிஜாதம் மலர்களைக் கொண்டும் இலை வகையில் திருநீற்றுப் பச்சை அல்லது விபூதி பச்சை இலையைக் கொண்டு அர்ச்சனை செய்யலாம். நெய்வேத்தியமாக தயிர் சாதமும் தானிய வகையில் கடலை பருப்பு சுண்டல் செய்து படைக்கலாம். பழ வகையில் மாதுளை வைத்து வழிபடலாம். இந்த நாளில் பந்துவராளி ராகத்தில் அமைந்த பாடல்களை பாடி அம்பிகையை வழிபடலாம். இன்று அம்பிகைக்கு ஏற்ற நிறம் சிவப்பு. நவராத்திரியின் 5ஆம் நாளில் விரதமிருந்து அம்பாளை வழிபட்டால் அனைத்து விதமான செல்வ வளங்களும் கிடைக்கும்.